ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி செஃப் மேம். நம்ம மிளகு ரசம் கேள்விப்பட்டிருப்போம். அதுலேயே மிளகு குழம்பு நிறையா பேர் சாப்பிட்ருக்க மாட்டேங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அடிக்கடி சளி பிடிக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். அது போக எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்களும் இதை அடிக்கடி சாப்பிட்லாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேன் நல்லா காஞ்சதும் ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா போட்டுக்கலாம். காரம் கம்மியாக வேணும்னா மிளகு கொஞ்சம் கம்மி பண்ணி கூட போட்டுக்கலாம். இது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். இது கூடவே ஒரு 10 மோர் மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் சுத்த தொடச்சிட்டு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்ச நேரம் வதங்கட்டும். நம்ம தேங்காய் வந்து ஒரு 1/2 மூடி தேங்காயை வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம். நான் 1/2 மூடிக்கு கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். துருவி எடுத்து நம்ம இது கூட சேர்த்திக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேர் நல்லாவே சாப்பிட்லாம். கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால நம்ம அதிகமாக வச்சு சாப்பிட முடியாது. தேங்காய் போட்டதை அடியிலெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிக்கும். அதெல்லாம் கைவிட்டு கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா தேங்காய் வதங்கி வரும்போது நல்ல மணமாக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குனதையும் நம்ம இதையை அரைச்சி எடுத்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதே பேன்லேயே 2 ஸ்பூன் நல்லெண்ணெயும் 2 ஸ்பூன் கடலெண்ணெயும் விட்டுருக்குறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ஒரு 2 பட்டை, 2 பிரியாணி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு 4 கிராம்பு போட்டிருக்கேன். நீங்கள் கிராம்பு வேண்டாம்னா விட்டுருங்க. ஏன்னா சாப்பிடும்போது அது வாய்க்கு வரும். அதனால நல்லா இருக்காது. அது விட்டுட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தையும் சாப்பிட்றாங்கன்னா அதெல்லாம் விட்டுட்டு கூட செய்யலாம். இப்போ நம்ம அரைச்சதை உள்ளே ஊற்றிட்டு கூடவே மிக்ஸி ஜாரையும் கொஞ்சம் அலசி அந்த தண்ணியை ஊற்றிடலாம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் ஈஸியாக பார்க்க முடியும். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்மளுக்கு மிளகாயில், மோர் மிளகாயில் கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால் நம்ம ரொம்ப 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே உப்பு போட்டுக்கலாம். கம்மியாகவே போட்டுக்கோங்க. அப்புறம் செக் பண்ணிவிட்டு கூட நம்ம போட்டுக்கலாம். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் நல்லா சுண்டி வரும்போது நம்மளுக்கு கலரே மாறிடும். இது அப்படியே கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் அதை அப்படியே நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிடும். இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் அதை நம்ம வந்து இது பண்ணி விடுறதுல தான் டைம் ஆகும். வதக்கி விட்டுட்டே இருக்கிறதுல தான் டைம் ஆகும். மற்றபடி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை ஒரு புளிப்புக்காக நம்ம புளிஞ்சு விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி செய்யுங்க. நம்மளுக்கு சளி பிரச்சனை இருந்தாலோ இல்லை இம்யூனிட்டி கம்மியாக இருந்தாலோ ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். சூப்பரானது. கமெண்ட்டில் என்ன எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.